நீங்க கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னா, தமிழ் சினிமால அப்போ கொடிகட்டி பறந்த டைரக்டர்ஸ் இப்ப எடுக்கிற படம்லாம் பெருசாவே ஓட மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா, ஒருவேளை இவங்கலாம் ஒரு பபுள்குள்ள வாழ்றாங்க. அவங்க யோசிக்கிறது, அவங்க நம்புறது தான் நடக்குது அப்படின்னு வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னுமே யோசிக்க தோணுது. இப்ப கூட இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவரு இந்த படத்துக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நாங்க ஒரு டிஃபரண்டான முயற்சிய பண்ணோம். நீங்க அத தப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு திருப்பியும் ஆடியன்ஸே குறை சொல்றாங்க. அப்படி அந்த புது முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, டாடி அண்ட் சன் ஒரே பொண்ண லவ் பண்ணி டார்ச்சர் பண்றது தான். ஸோ இந்த மாரி கதைகள்லாம் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையிலேயே பார்த்துருக்கோம். ஆனா, அவரு எத புது முயற்சி அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துல புது முயற்சி என்ன தெரிஞ்சுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நீங்க வன்மமா கூட கருதிக்கலாம். ஆனா, இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் ஏன் இந்த மாரி ஒரு மொக்கையான படத்த எடுக்குறாங்க அப்படின்னு வருத்தங்கள் தான் வன்மமா வெளிய வருது. இந்த டீம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, கதைய மட்டும் விட்டுட்டு மத்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாருக்கும் நாங்க ஃபாரின் தரத்துல படத்த இறக்குறோம் அப்படின்னு நினைக்கிறதா